أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 103 சூரத்துல் ஃபீல் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 104 சூரத்துல் ஹுமஸாவை பற்றி பார்ப்போம். இது மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 9. ஹுமஸா அப்படின்னாலே வார்த்தையால் தாக்குறது, வார்த்தையால் ஒருத்தவங்கள துன்புறுத்துறது, பழி சொல்றது, குறை சொல்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வார்த்தைகளாலேயே ஒருத்தவங்கள துன்புறுத்துறதுக்குன்னு சொல்லப்படுறது. இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் இடம்பெற இந்த ஹுமஸான்ற இந்த வார்த்தையவே இந்த சூறாவுக்கு பேராக சூட்டப்பட்டுள்ளது. இறைக்கருளப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இஸ்லாம் பரவ தொடர்ந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அது இறைக்கருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிகமாக மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை தாங்கிக்க முடியாத அந்த குரேஷியர்கள் அவங்கள அடிக்க தொடங்கினாங்க. அவங்கள சொல்லால் கஷ்டப்படுத்தினாங்க, செயலால் கஷ்டப்படுத்தினாங்க, பொய் பழி சுமத்துனாங்க. அவங்க மேலே குறை சொல்லி அதிகமாக அவங்க மேலே வன்மத்தை கக்கி நிறைய பிரச்சனைகளை ஈடுபட்டு இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு இன்னல்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் இருந்தாங்க அவங்க. இதில் சொல்லப்படுற 3 விஷயங்கள் என்னதுன்னா, முதல்ல அடுத்தவங்கள குறை சொல்கிறது, இன்னொன்று புறம் பேசுறது, 2வது, 3வது இந்த உலகத்தில் செல்வம் தான் எல்லாமேன்னு நினச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் நாளை மறுமையிலையுமே அந்த செல்வம் அவங்கள எல்லா விதத்துலையும் காப்பாற்றிடும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம். செல்வத்தை வச்சுக்கிட்டும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல், நல்ல விதத்துக்காக நல்ல சில விஷயங்களுக்காக அதை உதவாமல் சேர்த்து 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 வச்சு எண்ணிட்டு தனக்கு இருந்தால் போதும் தான தர்மம் செய்யாமல் அதை தடுத்துட்டு கொடுக்குறவங்களையும் கொடுக்க விடாமல் தானும் கொடுக்காம எண்ணி எண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு மறுமையில் அதை எதையாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தெனாவட்டு ஒரு மாதிரி அகம்பாவம், இந்த ஆரோகன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெருமை, இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுடைய நிலைமை என்னவாகும், அவங்களுடைய நிலைமை எப்படி முடியும், நாளைக்கு மறுமையில் அவங்களுடைய நிலைமை எந்த மாதிரிலாம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்றத இங்கே தெளிவாக அல்லாஹ் அவனுடைய வசனங்கள் மூலியமாக மக்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான், எச்சரிக்கையும் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை பார்ப்போம். முதல் வசனம் வயல்னாலே கேடுன்னு அர்த்தம். வயலுன் அப்படின்னாலே கேடுதான். ஓ லீ குல்லி, லீனா இக்கு இதற்கு அப்படின்னு வரும். குல்லின்னா ஒவ்வொன்று சேர்த்து சொல்லும் பொழுது லீ குல்லின்னு சொல்லும் போது ஒவ்வொருவனுக்கும், டு எவ்ரி ஒன் அல்லது டு எவ்ரி பர்சன் அந்த மாதிரி வரலாம். ஹுமஸா அப்படின்னாலே குறை பேசுகின்ற, புறம் பேசுகின்ற, ரெண்டுமே, அதாவது குறை பேசுகின்ற அந்த மனிதருக்கு அப்படின்னு சொல்றது. ஹுமஸா அப்படின்னா குறை பேசுகிறது, ஸ்லாண்டரர். லுமஸா அப்படின்னா புறம் பேசுகின்ற, பேக் பைட்டர். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஓவ் டு த எவ்ரி கார்னர் அண்ட் மாக்கர், அதாவது பேக் பைட்டருக்கும் அந்த ஸ்லாண்டரருக்கும் ஓவ் தான். புறம் கூறி குறை பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லதி, த ஒன் ஹூ, அவன், ஜமஅ சேகரித்தான், கலெக்ட்ஸ், மாலன் செல்வம், வெல்த். மால்னா நமக்கே தெரியும், வெல்த். அதத அப்படின்னாலே எண்ணுறதுன்னு அர்த்தம், அதுல இருந்து வந்ததுதான். ஹூன்னு இங்க முடியறத எதை, ஒரு பொருளை, ஏதோ ஒரு விஷயத்த அப்படின்ற மாதிரி வரும். ஹூனா அதை, இதை, அவனை அந்த மாதிரி குறிக்கிற விஷயம். இன்னும் அதை எண்ணி வைத்து கொண்டான், அண்ட் கவுண்ட்ஸ் இட் சேர்த்து சொல்லும்போது அல்லதி ஜமஅமாலம் வததா அப்படின்னு சொல்லும்போது அவன் எத்தகையவன் என்றால் பொருளை சேமித்து அதனை அறவழிகளில் செலவிடாமல் எண்ணி தன்னிடமே வைத்து கொண்டான். இந்த அறவழியில் செலவிடாமல்ன்றது பிராக்கெட்ல வரும். ஸோ இதெல்லாம் அவன் என்ன பண்ணுவானா, சேகரித்து யாருக்கும் கொடுக்காம இருந்து தடுத்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஹூ கலெக்ட்ஸ் வெல்த் அண்ட் கண்டினியூஸ்லி கவுண்டட், எண்ணி வச்சுக்கிறது. 3வது வசனம், ஹசபனாலே
என்றது. இந்த என்றதுக்கும் அந்த என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது எண்ணம் இருக்குல்ல, தாட்ஸ், அந்த என்றது இது. யஹ்சபு அவன் எண்ணிக்கொண்டான், திங்கிங், அன்ன நிச்சயமாக, ஷியோர், தட்டுன்றது இங்கே பிராக்கெட், மாலஹு அவனுடைய செல்வம், ஹிஸ் வெல்த், அஹ்லதா அவனை உலகில் நிரந்தரமாக இருக்க வைக்கிறது. ஹாலிதீன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், ஹாலிதூனன்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்னதுன்னா நிரந்தரமாக்குதல், அதுல இருந்து வந்ததுதான் இந்த அஹ்லதா. அவனை உலகில் நிரந்தரமாக இருக்க வைக்கிறது. வில் மேக் ஹிம் இம்மார்டல். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா நிச்சயமாக அவனுடைய செல்வம் அவனை உலகில் நிரந்தரமாக இருக்க வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். He thinks that his wealth will make him immortal. 4வது வசனம், கல்லா, கல்லானா அவ்வாறல்ல, அல்ல அப்படின்னு வரும். நே ல யும்பதன்ன, ல யும்பதன், லனா இந்த இடத்துல திட்டமாக, லீனா இக்கு அப்படின்னு சொல்றோம்ல, இங்க ல முன்னாடி வந்துட்டாலே திட்டமாக, உறுதியாக அப்படின்னு வரும். திண்ணமாக அவன் எரியப்படுவான். ஷோர்லி he will be thrown. ஃபி இல் லே ரெண்டுமே வரும். இன் ஹுத்தமா த கிரஷர், ஹுத்தமா கொதிக்கும் நெருப்பு. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா அவ்வாறல்ல ஹுத்தமாவில் திண்ணமாக அவன் தூக்கி எறியப்படுவான். நே he will surely be thrown into the crusher, that is அது என்னதுன்னா hellfire. 5வது வசனம், வமா, வானா இன்னும், மானா எது, என்ன அப்படின்னு வரும். இன்னும் எது, அண்ட் வாட், அதுராக்க அப்படின்னா உமக்கு அறிவித்தது, கன்றது இங்கே முன்னிலையை குறிக்கக்கூடிய சொல், உமக்கு அறிவித்தது. வில் மேக் யூ நோ, மானா எது, வாட், ஹுத்தமா, ஹுத்தமானா த கிரஷர். வமா அதுராக்க மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்னவென்று நபியே உமக்கு அறிவித்தது எது. And what will make you know what the crusher is. 6வது வசனம், நாரு, நார்னாலே என்னது, நெருப்பு, அது நெருப்பு, a fire. அல்லாஹ்னா அல்லாஹுடைய, அல்லாஹ். மூகாதா பற்றி எரியும், கைண்டில்டு. நாருல்லாஹில் மூகாதா அப்படின்னு சேர்த்து சொல்லும் பொழுது அது எரியப்படுகின்ற அல்லாஹ்வின் நெருப்பாகும். It is a fire kindled by Allah. அல்லதி அது, விச், தத்தலியு தொடும், சென்றடையும். தாலா அப்படின்னாலே சென்றடைகிறது, தொடுறது அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தது தான் மவுண்ட் சப். அலா அப்படின்னாலே மீது, டு. அஃப் இதா அப்படின்னா, அஃப் இதானா இதயங்கள், இதயம் அப்படின்னு சொல்றது. தஹாஸ் அல்லதி தத்தலியோ அலல் அஃப் இதா அது எத்தகையது என்றால் இதயங்களின் மீது சென்றடையும். which mounts up directly to the hearts. 8வது வசனம், இன்ன அப்படின்னா நிச்சயமாக, இன்ன ஹா அப்படின்னா அது ஹா அப்படின்னு முடியும் போது அது அப்படின்றத குறிக்கும். நிச்சயமாக அது, இன்டீட் இட், அலைஹிம், அலானா மீது படிச்சோம்ல, அலைஹிம் அப்படின்னா அவர்களின் மீது. இந்த ஹிம் ஹும் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பிரதிபெயர் சொற்கள்ல ஒன்று. அவர்களின் மீது, வில் பி அப்பான் தெம். முஸ்வதா அப்படின்னா மூடப்பட்டதாக இருக்கும், க்ளோஸ்ட் ஓவர். இன்னஹா அலைஹிம் முஸ்வதா நிச்சயமாக அது அவர்களின் மீது சூழ்ந்து மூடப்பட்டதாய் இருக்கும். இண்டீட் இட் அதாவது எது, அந்த ஹெல்ஃபயர், அதாவது அந்த நரக நெருப்பு, தட் இஸ் ஹெல்ஃபயர், வில் பி க்ளோஸ்ட் ஓவர் அப்பான் தெம். 9வது வசனம், ஃபி இல் லே ரெண்டுமே வரும். இன் அமதின் தூண்கள், அமதுனாலே தூண்கள், காலம்ஸ், பில்லர்ஸ். முமத்ததா நீளமான, எக்ஸ்டெண்டட். ஃபி அமதிம் முமத்ததா அப்படின்னு சேர்த்து வரும்போது நீண்டப்பட்ட, நீட்டப்பட்ட ரெண்டுமே சொல்லலாம். நீட்டப்பட்ட நெருப்பால் ஆன தூண்களின் அவர்கள் கட்டப்பட்டு இருப்பார்கள். இன் எக்ஸ்டெண்டட் காலம்ஸ். இவங்க யாரு, குறை பேசி புறம் பேசி மனிதர்களை சொல்களால் ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள ரொம்ப துன்புறுத்தி இன்னும் யாருக்குமே தன்னுடைய செல்வத்தை நல்ல விதத்தில் பயன்படக்கூடாதுன்றதுக்காக எண்ணி எண்ணி அவங்களே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றவங்களுடைய முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அல்லாஹ் தெல்ல தெளிவா அவனுடைய வசனங்களின் மூலியமாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான்.
இன்ஷா அல்லாஹ் இந்த புறம் பேசக்கூடிய குறை பேசுகின்ற அந்த தன்மையை நம்ம அல்லாஹ் எந்த ஒரு சூழ்நிலையுமே எந்த ஒரு மக்களுக்குமே கொடுக்காம நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷினில் இடம்பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கணுன்ற எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்விடம் துவா செய்த வண்ணமாக இந்த உரையை முடித்துக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.